கேஸ் தட்டுப்பாடா இருக்கே, கேஸ மிச்சப்படுத்தலான்னு கெட்டில்ல பால காய்ச்சினது தப்பா போச்சுங்க. அதுவும் நானா இத செய்யல. யூடியூப தொறந்தாலே கெட்டில்ல பிரியாணி செய்றது, கெட்டில்ல வதக்குறதுன்னு வடக்கன்ஸ் வதக்கி வச்சிருக்காங்க. சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்ட மாரி நாம ஏன் இத சோதனை பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. இது சாதா கெட்டில்ல பண்ண முடியாது. மல்டி பர்ப்பஸ் கெட்டில்ல தான் பண்ண முடியும்னாங்க. நான் இந்த மல்டி பர்ப்பஸ் கெட்டில் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இத்தன நாளா இதுல வெறும் முட்டைய அவிக்கிறதுக்கும், தண்ணிய காய வைக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப பால உள்ள கொட்டி ஆன் பண்ணேன். அழகா ஆன் ஆயிருச்சு. கொஞ்ச நேரத்துல புகையும் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் பால் பொங்கும்ன்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு மாரி கருகுன ஸ்மெல் வந்துச்சு லைட்டா. இதுக்கு மேல காசுனா ரிஸ்க் ஆயிரும்னு பையனுக்கு மட்டும் தனியா ஒரு கிளாஸ்ல பால் எடுத்து வச்சுட்டு, எனக்கும் ஒய்ஃப்க்கும் இதிலேயே டீ போட ஆரம்பிச்சுட்டேன். டீய வாயில வைக்க முடியலங்க. கருகி போயிருச்சு. பால தான் 2 நிமிஷத்துல இறக்கிட்டோமே. அது என்னாச்சுன்னு பார்த்தா, அவனோட ரியாக்ஷன பாருங்க. ஒரு பால கூட சமைக்க தெரியாதா டாடின்னு ஒரு லுக் விட்டான் பாருங்க. சை. அண்ட் இத கிளீன் பண்றதுக்கு சோப் ஆயில உள்ள ஊத்திட்டு தண்ணிய ஊத்திட்டு கொதிக்க விடுங்க. அதுவே கிளீன் ஆயிரும்னாங்க. பாலே பொங்கல. ஆனா பச்சை தண்ணி பொங்கிக்கிட்டு இருக்கு. கடைசில பிரஷ்ஷ போட்டு தேய்ன்னு தேய்ச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் புதுசாயிருச்சு. ஒய்ஃப் கிட்ட இந்தா டீ போட்டு வரேன்னு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இந்த பிரச்சனையில அத மறந்துட்டேன். ஸோ அவசர அவசரமா டீய போட்டு அவங்களுக்கு குடுத்தேன். பக்காவா வந்திருக்கு. ஏலக்காய் டீய அப்படியே சுட சுட எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட குடுத்தேன். டீ செம்மையா இருக்குன்னு சொல்லி ஒரு லைக் அண்ட் ஹார்ட் குடுத்தாங்க. பட் இருந்தாலும் மனச தளர விடாம பால் தான் பண்ண முடியல. இதுல எண்ணெய ஊத்தி சமைக்க வச்சு செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு எண்ணெய ஊத்தி ஆன் பண்றேன். ஆனே ஆகல. சரி வெங்காயத்த உள்ள போட்டுட்டு ஆன் பண்றேன். அப்பயும் ஆன் ஆகல. எண்ணெய், வெங்காயம் எல்லாத்தையும் கீழ போட்டுட்டு தண்ணிய ஊத்திட்டு ஆன் பண்ணா அழகா ஆன் ஆயிருச்சு. ஸோ இதுல ட்ரை ஹீட் புரொடெக்ஷன் இருக்கனால தண்ணி ஊத்துனா மட்டும் தான் ஆன் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சடார்னு தண்ணிய கீழ ஊத்திட்டு மறுபடியும் ஆன் பண்ணிட்டு ஆன் ஆன உடனே கரெக்ட்டா எண்ணெய ஊத்துறேன். எண்ணெய ஊத்துனேன்னா மறுபடியும் ஆஃப் ஆயிருச்சு. அப்புறம் எப்படி அவங்க சமைச்சாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. அண்ட் ப்ராடக்ட்டோட பேஜ்லயே பார்த்தீங்கன்னா, இதுல எண்ணெய ஊத்தி சமைக்கக்கூடாது அப்படின்னு தெளிவா போட்டிருக்கான். இந்த கெட்டில் மட்டும் இல்ல, எந்த மல்டி பர்ப்பஸ் கெட்டில்லையுமே எண்ணெய ஊத்தி சமைக்கவே கூடாது. ட்ரை ஹீட் புரொடெக்ஷன் இருக்கும் அதுல. பட் மத்தபடி இந்த மாரி மேகி செஞ்சு சாப்பிடுறது, முட்டைய அவிச்சுக்கிறது, இட்லி செஞ்சுக்கிறது அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலா மேகி செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சு பார்த்தேன். அழகா வந்துச்சுங்க. மேகிலாம் எந்த குறையும் இல்ல. குவாலிட்டியான கெட்டில் தான் 2 வருஷமா யூஸ் பண்றேன். ஆனா குக்கிங்க்குலாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. குக்கிங்க்குனே செராமிக் பேஸோட நல்ல நல்ல கெட்டில்லாம் இருக்கு. இந்த மாடல்ஸ்ல தோசை சுடுறதுலேருந்து சிக்கன் 65 பொரிக்கிற வரைக்கும் எல்லாமே பண்ணிடலாம். ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டரும் போட்டுட்டேன். ப்ராடக்ட்டும் டெலிவரி ஆயிடுச்சு. இதுலயுமே எல்லாத்தையும் சமைச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ரிவ்யூ குடுக்குறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ராடக்ட் ரிவ்யூக்கு வெயிட் பண்ணுங்க.